வெல்கம் டு ஜிவிஎஸ் ஆஃபீஸ். டுடே இந்த எக்ஸல் சீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேட்டா பர்த்தை வச்சு இயர் கால்குலேஷன் ப்ளஸ் எவ்வளோ மந்த்து கம்ப்ளீட்டாக இருக்குது அண்டு டேஸ் எவ்வளோ டேஸ் கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு டேட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு போட்டுக்கணும். அதுக்கு டேட் இஃப் செலெக்ஷன் அந்த ஃபார்முலா செலெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அந்த டேட்டா பர்த்துக்குரிய செல்லை செலெக்ஷன் பண்ணிடணும். அடுத்து கமா போடணும். அடுத்து டுடேன்னு டைப் பண்ணணும். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு நமக்கு இயர் தேவைப்படுறதுனால ஒய் போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த சீட்டில் எல்லாத்துக்கும் வரதுக்காக டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஏன் இன்னும் ஒன்றுக்கு 0 வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இயர் இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை, அதனால 0ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் மந்த் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இயர் போட்ட இடத்துல மந்த்து மட்டும் போட போகிறோம். அதே ஃபார்முலா தான் டேட்டட் இஃப் ஈக்குவல் டு போட்டு டேட்டட் இஃப்னு டைப் பண்ணி அந்த டேட்டா பர்த் செல்லை செலெக்ஷன் பண்ணி கமா போட்டு டுடே டைப் பண்ணணும். அதுக்கப்புறத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். கமா போடுறோம். அடுத்து டபுள் கொட்டேஷன் போடுறோம். டபுள் கொட்டேஷன் போட்டு அடுத்து மந்த்துக்கு பதில் எம்முன்னு டைப் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷன் போடுறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணுறோம். இப்போ 43 மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்டையர் சீட்டுக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டேட்டட் இஃப் தான், அதே சேம் ஃபார்முலா தான். ஈக்குவல் போட்டு டேட்டட் இஃப்னு டைப் பண்ணுறோம். அல்லது அந்த எக்ஸல் சீட்லேயே ஃபார்முலா வரும். டேட்னு டைப் பண்ணாவே அதில் அந்த டேட்டா பர்த்தை செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். கமா போட்டுக்கிறோம். அடுத்து டுடேன்னு டைப் பண்ணுறோம். அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கமா போடுறோம். டபுள் கொட்டேஷன் போடுறோம். டபுள் கொட்டேஷன் போட்டு டேட்டுக்காக டி டைப் பண்ணுறோம். அடுத்து டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு வேல்யூ கிடச்சிரும். ஸோ டபுள்